நீங்க அரசியல் படுத்துறது அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய அதே வர்ஷிப் மனநிலையிலேயே இன்னும் அதை தொடர்றது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? அதுல மாற்றம் புதுசா ஒருத்தர் வராரு, இவங்க செய்யாததை நாங்க செய்ய போறோம்னு சொன்னா அந்த மாற்றா வரக்கூடிய ஒரு நபர் அதே வேலையை அவரும் செய்யறது அப்படிங்கிறது எந்த வகையில மாற்றா இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு விஜயை பத்தி என்ன தெரியும்? அவரை ஒரு ஸ்கிரீன் பர்சனாலிட்டியாக தான் தெரியும், நடிகரா தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதில் ஸ்க்ரீனில் டைரக்டர் என்ன டெபிக்ட் பண்ணாரோ அதான் தெரியும். இன்ன வரைக்கும் விஜய் என்னாரு, இப்படி தான் அவர் என்ன எப்படி உள்வாங்கிக்குவார் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் சில விடயங்களில் இன்னைக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனது நண்பர் திரு நவநீத் அவர்கள் கேட்ட கேள்வி, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்லிடுறேன். ரகுனுடைய அந்த இப்போ பேசுனது வந்துட்டு ரொம்ப சரியான ஒரு விடயங்கள் எல்லாம் சொன்னார். குறிப்பாக அம்பேத்கர் சுட்டி காட்டி அந்த விடயத்தை வந்துட்டு சொன்னதுன்றது ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப பாராட்டுறேன். எக்ஸப்ட் ஒன், பதில் சொல்லணும். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் வந்துட்டு இன்னொரு தலைவர் பதில் சொல்லணும், ஒரு கட்சி பதில் சொல்லணும், அது யாராக இருந்தாலும் பதில் சொல்லணும். ஏன்னா அதன் மூலமும் ஒரு பாடம் வந்துட்டு கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது ஒன்று, அது மட்டும் எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ திரு நவநீத் அவர்கள் சொன்னது போல என்ன கொள்கை என்ன தீம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கொள்கை கோட்பாட்டினுடைய ஒரு வரையறையை வந்துட்டு அவர் கொடுத்தாருல்ல. அந்த கொடி அறிமுகத்தப்போ கொள்கை பிரகடனத்தை, அன்னைக்கு கொள்கை பிரகடனன்ற வார்த்தையை பயன்படுத்தல, அன்னைக்கு என்ன சொன்னாரு, மாநாட்டில் நான் மற்றதெல்லாம் பேசுறேன், இந்த கொடிக்கான விளக்கத்தை தரேன் அப்படிதான் சொன்னார் விஜய். ஆனா அப்ப அந்த ஒரு உறுதிமொழி அப்படின்னு சொன்ன அந்த உறுதிமொழி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பிராட் அவுட்லைன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கட்சி இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இயங்க போகுது அப்படின்றதுக்கு சொன்னார் அவர். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், அப்புறம் வந்துட்டு இந்த இது மற்றதெல்லாம் அது இருக்கு. அடுத்தபடி தமிழ்நாடு தொடர்பாக அந்த மொழி உரிமை, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நலன், இதெல்லாமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 கூறுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்துச்சு. அந்த இதை வந்துட்டு ஏன் நண்பர் கவனிக்க தவறினாருன்னு தெரியல. அது நீங்கள் கவனிக்கணும். எப்போதுமே என்ன அப்படின்னம்னா ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது அந்த உறுதிமொழியில் கொள்கை வந்துட்டு விரிவாக விவரிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதில் இலக்குகள் இருக்கும். இப்போ நம்ம மொழிக்காக நம்ம நிற்போம், தமிழ் மொழிக்காக நிற்போம், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக நிற்போம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமைக்காக நிற்போம் அப்படின்ற எல்லா விடையுமே அதுதான் என்னை ஈர்த்தது. இங்க தமிழ்நாட்டில் மாற்றா, ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டில் மாற்றா வந்த கட்சிகள் அவர் சொல்லக்கூடிய தேமுதிக உட்பட அல்லது மக்கள் நீதி மையம் உட்பட அல்லது வருவதாக சொன்ன திரு ரஜினிகாந்த் உட்பட மாற்றாக அப்படின்னு முன்வைத்த முழக்கங்கள் என்னமோ அதையே தானே திரு விஜயம் முன்வைக்கிறாரு. அப்ப இதுல என்ன புதுசு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதாவது ஒரு புதுமை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவை அப்படின்ற ஒண்ணுதான் அரசியலே. உங்களுக்கு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை எல்லாம் விட இப்போ நம்மளுடைய முதல் 5 ஆண்டு திட்டம், நான் கொஞ்சம் தள்ளி போறேன், 52ல இருந்து 57 வரைக்குமான 5 ஆண்டு திட்டம், அதனுடைய நோக்கம் உணவு தன்னிறைவா இருந்துச்சு. அப்புறம் 57 to 62க்கான இது வந்துட்டு என்னன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை இனிஷியேட் பண்றதுன்றது ஒன்னொன்னுக்கு ஒரு பொருளாதார கொள்கை. நீங்க அந்த 8 5 ஆண்டு கொள்கையை எடுத்து படிச்சு ஆழமா போனீங்கன்னா அப்ப தெரியும் சார் கொள்கைன்றது என்னது, நம்ம தேவையை எப்படி எட்ட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு பாதையை வகுத்துக்கிறோம், அவ்வளவுதானே. என்னதுல நவநீத்துக்கு புரியாது, தேவைகள் தான் ஒரு புதிய அரசியல் கட்சிக்கான வருகையை தீர்மானிக்கிறதுனா தமிழ்நாட்டுல இப்போ அதே திராவிட சித்தாந்தத்தை அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்கையே வழிமொழிகிற இன்னொரு கட்சி தேவையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதெல்லாம் அவங்க கொள்கையை எப்படி கடைபிடிச்சாங்க என்ன ஏது அப்படின்றது தானே நம்ம நாளாந்து வாதிச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் எப்படி கொள்கையை கடைபிடிச்சாங்க, அதில் ஒரு கிரெடிட்ஸ் என்ன, இவங்க என்ன பண்ணாங்க, அர்ச்சகன் பொறிக்குதுன்னு ஆலயம், அறிவாளி பொறிக்குதுன்னு அரசாங்கம், அயோக்கியன் பொறிக்குதுன்னு அரசியல் இன்னைக்கு இல்லையா அப்படின்னா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் மாற்று அரசியலுக்கான ஒரு அடிப்படை இருக்கா இல்லையா, அது மக்கள் முடிவெடுக்கட்டும். ஓகே, இப்ப இவரு 27ஆம் தேதி பேச போறாரு. சரி, கட்டாயம் இவருக்கு ஒரு சிந்தனை மட்டம் வந்துட்டு இவருக்கு துணை நிற்கும். அந்த சிந்தனை மட்டம் வந்துட்டு பேச போகுது. அவங்க சொல்றதெல்லாம் வச்சுதான் இவர் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு இது அவருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஒரு ஐடியா அவரு சொல்றது போல இந்த மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த கனல் வந்துட்டு என்ன கடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. லட்சிய கனவு இருக்கின்ற ரைட். ஓகே, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இது ஒரு அரசியல் கட்சின்றதுங்க ஒரு மாபெரும் கூட்டு முயற்சி. ஓகே, மாபெரும் கூட்டு முயற்சி. எனவே அந்த ஒரு கூட்டு முயற்சி அவர் முன்னெடுக்க போகும்போது இப்ப என் பக்கத்துல இருக்கிற லயாலமணியை வந்து எனக்கு 10 வருஷமா தெரியும். அவர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். அவர் ஒன்றும் ஒரு விவரம் தெரியாத போயிட்டு அந்த கட்சியில சேரல. அதாவது ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் மெய்தான், ஒரு நடிகர் மெய்தான். ஆனா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்றது விஜய்க்கு நிகழக்கூடாது, இல்ல அவருடைய ரசிகர்களுக்கு நிகழக்கூடாது.
எந்த விதமான தடையும் இல்லையே. அப்போ ஒரு 40-50 லட்சம் பேர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். அவங்க அந்த அரசியல் இடத்துல தான் ரகு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார். அது ரொம்ப தேவையான கேள்வியும் கூட. நீங்க அப்படியான ஒரு முகமாக விஜயை மையமாக வைத்து இயங்கக்கூடிய அரசியல் இயக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஆகப்பெரும் முயற்சி. அந்த முயற்சியில மீண்டும் மீண்டும் அந்த வர்ஷிப் அப்படிங்கிற ஒண்ணு பிரதானப்படுத்தப்பட்டால் நோக்கம் சிதைஞ்சிரும் இல்லையா? நோக்கம் சிதைஞ்சிரும் இல்லையா? தோத்துருவாங்க. இன்னைக்கு அதிமுக சிதைந்ததற்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லீடர்ஸ் ஐடியாலஜிக்கல் சென்ட்ரலிசம் அப்படின்றத வலியுறுத்துவாங்க. ஐடியாலஜினா ஒரு ஐடியாலஜி அப்படின்னம்னா அது சென்ட்ரலிசம். ஆனா அது தப்பா கூட இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மாதிரி, அது வேற விஷயம். நல்லா கூட இருக்கலாம், ஒரு பொது உடைமையில இருக்கிற மாதிரி, அது வேற விஷயம். ஆனா ஒரு ஆளை நீங்க சென்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அது ரொம்ப ஆபத்தானது. ரெண்டு விடயம். ஒண்ணு, அந்த ஆள் இல்லாமல் போனா என்ன சொல்றேன். அதாவது ஒரு கட்சியை வழி நடத்ததான் தலைவர் வேணும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வழிபடுறதுக்கு ஒரு தலைவர் வேணும். அதுதான் பிரச்சனை. வழி நடத்துறது வேற, வழிபடுறதுக்கான ஆளா இருக்க கூடாது. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. சரி, அது ஜனநாயக கூறுகளுக்கு முற்றிலும் எதிரான. அதை ஒரு மனசுல வச்சிருக்கணும்ன்ற. ஏன்னா அவரோட கட்சிக்கு அடிப்படையா அவரோட பாப்புலாரிட்டி, அவரோட பர்சனாலிட்டி. சரி, அதை அவர் மாற்ற முயற்சி செய்யணும் ஃபார் தி லாங் ரன். ஓகே, இல்ல அது நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு. ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப ஜீவா பாக்குறதுன்றது ஒரு நம்பிக்கையோட பாக்குறாரா, ஒரு அவநம்பிக்கையோட பாக்குறாரான்றது வேற. நான் பாசிட்டிவா பாக்குறேன், நான் சாதகமா பாக்குறேன். விஜய் வரட்டும், இன்னொரு அரசியல் கட்சி, மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள், அப்படி ஒரு பார்வை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி அப்படின்றது அவங்கள பொறுத்த விடயம் தான் அது. அதிமுக குறிப்பிட்டதுனால அந்த கடிதத்தில் இருக்கிற இன்னொரு வரியும் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு. அதிமுகவில் மூத்த தலைவர் பயன்படுத்தின ராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜனநாயகப்படுத்துறது, அரசியல் படுத்துறது அப்படின்னு பேசும்போது அந்த ராணுவ கட்டுப்பாடுங்கிற ஒண்ணு தேவையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அது உண்மைதான். ஒருத்தர் சிந்திக்கணும், மற்றவங்க எல்லாம் சிந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல சரியா இருந்தவர் பெரியார் மட்டும்தான், மத்த யாரும் கிடையாது. அவரே என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொல்கிறேன் என்பதற்காகவோ, நான் சொன்னேன் என்பதற்காகவோ அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய புத்தியை கொண்டு சிந்தித்து அதன்படி செயல்படுன்னு சொல்லிவிட்டார். ஆனா இயக்கத்துக்குள்ள நீ வரும்போது நான் சொல்றதுக்கு தான் நீ கட்டுப்பட்டு நடக்கணும்னு அப்ப ரெண்டு நிலையை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கெல்லாம் விஜயால மத்தவங்கள கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும். திடீர்னு எடக்கூடிய ஒரு சிக்கல் ஒரு கட்சியினுடைய ஸ்டெபிலிட்டியை சோதிக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்குங்களா, மேல இருக்கக்கூடிய கட்சி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொதுச் செயலர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் தலைமை குழு, அரசியல் பொதுக்குழு, செயற்குழு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாவட்டம், இவங்க எல்லாருமே அப்படியான ஒரு கிரைசிஸை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவும் இருக்கணும், அந்த தெளிவின்படி செயல்பட வேண்டிய துணிவும் இருக்கணும். எனவே இதெல்லாம் வச்சுதான் எல்லாருக்கும் எந்த அளவுகோல் பொருந்துமோ அந்த அளவுகோல் விஜய்க்கும் பொருந்தும். திரு ஜீவா